அனைவருக்கும் வணக்கம். இப்போ தலைப்பு எதுவும் கிடையாது. ஒரு கவிதை மூலமா இந்த காணொளிய தொடங்கலான்னு இருக்கேன். கவிதையுடைய தலைப்பு மனித கழிவுகள். தடம் கெட்டுப் போனதா சமூகம், இல்லை தடுமாறி போனதா சமூகம்? கண்முன்னே நடக்கும் கொடூரம், அதைக் கண்டு போகுது வெகு தூரம். மழலை மாறாத சிறு பிள்ளைக்கு சதையாக எண்ணி மரணவலி தந்த மிருகத்திற்கு வக்காலத்து வாங்குகிறான் ஒருவன் அவன் விடுதலைக்கு. வயோதீகமும் இங்கு கடந்தது வரம்பை, இனி உலகம் மெல்ல சந்திக்கும் அதன் அழிவு. யாரை நம்பும் இங்கு பெண்மை, கற்பழிப்பதா இங்கு ஆண்மை? கல் நெஞ்சம் கொண்ட கயவர்களே, உங்களை கருவில் சுமந்தவளும் அப்பெண்களுள் ஒருவனே. எரியும் பிணத்தைக் கூட எடுத்து புசிக்கும் மிருகங்களே, நீங்கள் காம விதை கொண்ட வெறும் மனித கழிவுகளே. இந்த கவிதைய ஆசிஃபான்ற ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படும் போது நான் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இது சம்பந்தமா எழுதின கவிதை. அது போல இனிமே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு அடுத்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இது இப்படியே போய்கிட்டே இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவு? ஏன் பெண் குழந்தைகளும் கூட இதுல சம்பந்தப்படுறாங்க? வளர்ந்த பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறாங்கன்னா அது வேற விஷயம். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமா? சின்ன சின்ன குழந்தைகள் கிட்ட என்னடா பாத்தீங்க? இந்த குழந்தைகள் கிட்டடா. அந்த குழந்தைகள் என்னடா பண்ணுச்சு? பெத்த அப்பாவே பொண்ண பண்றது. நம்பி விட்டுட்டு போன பக்கத்து வீட்டு அங்கிள் சின்ன பசங்களை இது பண்றது. எங்கடா ஒழுக்கமே இல்லாம போயிட்டீங்களா? இல்ல கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் வித்துட்டீங்களா? உங்களுக்கு அவ்வளவு இதுவா இருக்கா? சின்ன பசங்களையா? ஏன்னா எத்தனை சின்ன சின்ன பசங்களை கூட தவறா பார்க்க எப்படி தோணுது? அப்போ உன் வீட்டு சின்ன குழந்தைங்களை கூட நீ அப்படிதான் பாப்பியா? முதல்ல இந்த பெண்ணுடைய உடல் அங்கங்களை பார்த்து தவறா கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா பன்னாடைங்களையும் அசிங்கமா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். நான் பன்னாடன்னு சொன்னதுக்கு மன்னிச்சிருவேன். ஏன்னா அது நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படும். இவங்கெல்லாம் அதுக்கு கூட உபயோகப்பட மாட்டாங்க. ஆனா இதுக்கு என்ன முடிவு? திரும்ப வழக்கம் போல பெண்கள் தாமதமா வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்க நைட் எங்கேயும் போகக்கூடாது, அவங்க பார்ட்டி பண்ணக்கூடாது, அவங்க அதை ஆடை உடுத்தக்கூடாது. பெண்கள் மேல ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள்? தப்பு செஞ்சது ஆண்களா இருக்கும்போது ஏன் பெண்களுக்கு இத்தனை கட்டுப்பாடுகள்? அது சரியில்லை. சரி, என்ன பண்ணலான்ற? அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் தடுத்துடலாமா? அதுக்கு முடியுமா? அப்படி அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆமா, வாய்ப்பு இல்லதான். ஆனா ஆண்களை ஒழுக்கமா வளர்க்க உங்களால முடியுமா? முடியாது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்புக்கு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போங்க, பாதுகாப்புக்கு சின்ன நைஃப் வச்சுக்கோங்க. ஏன் இத்தனை அறிவுரைகள்? ஏன் இத்தனை அட்வைசஸ்? ஆண்களுக்கு சொல்லித்தாங்க. ஆண்கள் சொல்லித்தர மாட்டீங்களா? அது சொல்லித்தந்தா ரொம்ப லேட் ஆகும்பா. பெண்களுக்கு சொல்லி தந்தா மட்டும் லேட் ஆகாதா? இல்ல, இத்தனை வருஷமா சொல்லி கொடுத்துக்கிட்டே அதை வந்துட்டு இருக்கோம் பெண்களுக்கு. ஆனா பாதிப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் ஏன் நிக்கல? எத்தனை பெப்பர் ஸ்ப்ரேவால எத்தனை பெண்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க? என்ன என்ன சொல்ல வரீங்க? பெப்பர் ஸ்ப்ரேவால இந்த நிகழ்வுகள் எல்லாம் தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? மாத்திக்க வேண்டியது நீங்கடா. அப்புறம் ஏன்டா பெண்களை போய் சொல்றீங்க? ஒரு பெண்ணை போதைப் பொருளாவும் அவனுடைய உடல் அங்கங்களை கவர்ச்சி பொருளாவும் பார்க்கக்கூடிய நீங்க மாத்திக்காம, பெண்கள் 10 மணிக்கு மேல வெளியில வரக்கூடாது. 10 மணிக்கு மேல வெளியில வந்துட்டா அவ வேற பொண்ணா பார்க்கலாம். அவளை போய் தொடலாமா? தொற்றுவியா? ஏன் தொடுற?
தொடுறதுக்கு உண்டான தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? தொட்டா கைய வெட்டுவோன்ற தண்டனை இங்க இருந்துச்சுன்னா, தொடுறதுக்கு எவனுக்காவது தைரியம் வருமா? அந்த தண்டனை இங்க குடுக்கல. வாய்தா மேல வாய்தா போட்டு வழக்க கோர்ட்லயே நீடிக்க வச்சு, எத்தன வருஷமா இந்த வழக்கு போகும். அதுக்குள்ள மீடியாஸ் எல்லாம் இந்த வழக்க மறந்துட்டு வேற வழக்கு தேடி போயிட்டுருவாங்க. தாமதிக்கப்படக்கூடிய நீதி அநீதிக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு பெண்ண கற்பழிச்சுட்டு, அவள கொன்னுட்டு எப்படிலாம் சுதந்திரமா சுத்த முடியுதுல்ல? ஆனா அப்படி பண்றத தடுக்கணும்னா சட்டங்கள் கடுமையாகணும். எவ்வளவோ சட்டங்கள் வெளிநாட்டுல இருக்குன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அதுல ஒண்ணாவது இந்தியாவுக்கு வரணும். இந்தியாவுல அமல்படுத்தப்படணும். இந்த மாதிரி பண்ற ஆண்கள் எல்லாம் என்ன மாதிரி தண்டிக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனாலும் பண்ண மாட்டோம். கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிக்க வச்சு கேஸ் போட்டு வழக்கை தொடர்ந்து விசாரிச்சு வாய்தா போட்டு அங்க இங்க அலைய விட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்கி என்னென்னலாம் நடக்குது. ஒருத்தன் தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே எதுக்கு அத்தனை விசாரணை? ஆனா எத்தனையோ வழக்குகள்ல உடனுக்குடனே தீர்ப்பு கிடைக்குது. சின்ன சின்ன வழக்கா தான் இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் உடனே தீர்ப்பு கிடைக்கும். ஆனா இந்த மாதிரியான வழக்குகளுக்கு உடனே தீர்ப்பு கிடைச்சதில்ல. உடனே தண்டிக்கப்படுறதும் இல்ல. அப்படியே தண்டனை கொடுத்தாலும் அவன் திரும்பவும் மீண்டு வந்துடக்கூடிய தண்டனையா தான் இருக்கு. திரும்ப வந்தவன் என்ன பண்ணுவான்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு கெத்தா சுத்துவான். அது கெத்துன்னு வேற சொல்லிட்டு சுத்துவானுங்க. தயவு செஞ்சு தண்டனைகளை கடுமையாக்குங்க. வேண்டுகோள். சரி, தண்டனை கடுமையாக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? பயம் வரணும். ஒரு பெண்ண 4 பேர் சேர்ந்து கலாய்க்கலாம், கிண்டல் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலான்ற தைரியத்தை உடைக்க முடியும். நான் கம்ப்ளைண்ட் பண்ணனா நீங்க உள்ள போவீங்கடான்ற தைரியம் பெண்களுக்கும் வரும். என் மேல கை வச்சா அடுத்து உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும்ன்ற பயம் ஆண்களுக்கு வரும். ஏன்னா பெண் மேல கைய வச்சுட்டு ஒருத்தன் சும்மா போயிட முடியாதுன்ற பயம் வந்துடுச்சுன்னா யோசிப்பான்ல? கண்டிப்பா யோசிப்பான். இப்போ இந்த பெண்ணை தொட்டுட்டு நம்ம போயிடலாம். ஆனா தப்பு செஞ்சது நம்ம தான் தெரிஞ்சா நம்ம நிலைமை என்ன ஆகுன்ற பயம் வந்துச்சுனாவே இங்க நிச்சயமா தப்புகள் குறையும். நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஆடை விஷயத்திலையும் பெண்கள் தாமதமா வெளியில சுத்துறதையும் குறைச்சுக்கணும் அப்படின்ட்டு. சேஃப்டி பர்பஸஸ்க்காக அவங்க சொல்றதை ஏத்துக்கலாம். ஆனா எத்தனை வருஷங்களுக்கு இதை இப்படியே நீடிக்கும்? எத்தனை வருஷங்களுக்கு பெண்களே பாதுகாப்பா இருக்கணும்? பெண்களே கட்டுப்பாட்டோட இருக்கணும். ஒரு ஆண் நினைச்ச நேரத்துல 2 மணிக்கு போய் டீ குடிக்க முடியுதுன்னா, ஒரு பெண் நினைச்சா முடியல ஏன்? அந்த நேரத்துல நீயும் வெளியில போவ. ஆனா உன் சகோதரி வெளியில போக முடியாது. ஏன்? அவ பெண்ணா பிறந்ததுனாலயா? மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான்னு பாடல்லாம் இருக்கு. ஆனா இங்க இப்ப யாருமே பெண்ணா பிறந்ததுக்கு பெருமையா பேசவே மாட்டாங்க. ஏன்டா பெண்ணா பிறந்துட்டோன்ட்டு வேதனைப்படுற அளவுக்கு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. பெண்ணா பிறந்தா எத்தனை கட்டுப்பாடுகள். பாவம்ல. அவங்க நினைச்சத படிக்க முடியாது. அவங்க நினைச்ச வேலைக்கு போக முடியாது. அவங்க நினைச்சபடி கல்யாணம் பண்ண முடியாது. அவங்களுக்கு புடிச்சவனையும் கல்யாணம் பண்ண முடியாது. எத்தனை கட்டுப்பாடு. எத்தனை பாரம்பரிய வழக்குகள், சடங்குகள். இது எல்லாத்துக்குள்ளயும் போட்டு திணிச்சு கட்டுப்படுத்தி கட்டி வைக்கிறோம்ல. இதனாலதான் அவங்களுடைய சுதந்திரம்ன்ற பேர்ல அவங்களும் இந்த கட்டுகள் எல்லாம் உடைச்சிட்டு வெளியில போயிடுறாங்க. அப்படி போனவங்களையும் நாம சும்மா விடுறது இல்ல. திரும்பவும் ஏதாவது ஒண்ணு பண்ணி புடிச்சு இழுத்துட்டு வந்துடுறோம். இந்த காணொளி மிக நீண்ட காணொளியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என் மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்றேன். பெண்ணுக்கு இத்தனை கட்டுப்பாடுகளை வைக்கும்போது ஆணுக்கும் அதுக்கு ஈக்குவலா கட்டுப்பாடுகள் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். இருந்தே ஆகணும். ஒழுக்கம் என்று வரும்போது அதை பொதுவில் வைப்போம் அப்படின்னு
பெரியார் சொல்லியிருக்கார். ஏன்னா பெண்ணுக்கு மட்டும் ஏன் ஒழுக்கம் சார்ந்த இத்தனை கட்டுப்பாடுகள்? ஏன் ஆண்களுக்கு இல்லையா ஒழுக்கம்? கண்டிப்பா அவங்களும் ஒழுக்கத்தை கண்டுபிடிக்கணும், கடைபிடிச்சுதான் ஆகணும். பெண்ணுக்கு மட்டும் இல்ல, பெண்ணுக்கு மட்டும்தான் மானம், ஆணுக்கு இல்லையா? ஆணும் ஒழுங்கா உடை உடுத்தட்டும். ஆண்கள் ஏன் லோ ஹிப் பேண்ட் போடுறாங்க? ஆண்கள் ஏன் கிழிச்சு விட்டு பேண்ட் போடுறாங்க? ஆண்கள் ஏன் சட்டையை அவுத்துட்டு மார்பு தெரியாம சுத்துறாங்க? எத்தனை? ஆனா பெண்கள் மட்டும் இடுப்பு தெரியக்கூடாது, மார்பு தெரியக்கூடாது. என்ன? அவங்க அங்கங்கள் காட்டும்போது உனக்கு கவர்ச்சியா தெரியுதுன்னா, நீ அங்கங்கள் காட்டும்போது ஏன் அது தெரியல? ஒரு பெண்ணை கவர்ச்சி பொருளா நீ பார்த்துட்டு அவ கவர்ச்சி காட்டுறான்னு சொல்ற. உண்மையான ஒழுக்கம் உள்ளவனா இருந்தா ஒரு பெண்ணுடைய உடலை பார்த்துட்டு திரும்பிக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? நீ அங்கேயேதான் பார்ப்ப. என்னன்னா, ஒரு ஆண்களுடைய உடல் தெரியும் போது பெண் அப்படி பார்க்கறது கிடையாது. சி அப்படின்ட்டு திரும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா பெண்ணுடைய உடலை ஒரு ஆண் அப்படி பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க? நானே பர்சனலா இதுல எனக்கே தெரியும் எப்படி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சமூகத்திலேயே பழகிட்டு இருக்கோம் இல்லையா? கேவலமான சமூகம். அதனாலதான் என் கவிதையிலையும் தரம் கெட்டு போனதா இல்லை தடுமாறி போனதான்னு வச்சிருப்பேன் சமூகத்தை பத்தி. ஏன்னா மனதளவுல ஆண்கள் பெண்களை கவர்ச்சி பொருளாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை மாத்தணும்னா அவங்க மனசுதான் மாறணும். அவங்களுக்கு கண்டிப்பா இதற்கான புத்தி வரணும். வேற வழியே இல்லை. ஆண்கள் ஆண்கள் மாத்திக்காம இந்த விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படாது. அப்படி ஏற்படணும்னா சட்டங்கள் கடுமையாகும். பெண்கள் கிட்ட அதிகாரம் இருக்கணும். அதுதான் ஒரே வழி. தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. பெண்களை கவர்ச்சி பொருளா பார்க்கறத நிறுத்திக்கோங்க. அப்ப பெண்கள் மேல தப்பே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பாதிக்கப்பட்டவங்க மேல தப்பு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நிறைய பெண்கள் அவங்க உடலை கவர்ச்சியாதான் காட்டுறாங்க, அது தெரிஞ்சேதா பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க உடல் அவங்க காட்டுறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். ஆனா நீ ஏன் பாக்குற? ஏன் பாக்குற? உனக்கு பிடிச்சிருக்குன்றதாலதான் பாக்குற. அப்ப நீ அவங்க பண்றத என்ஜாய் பண்ற. அது தப்பு தானே? அவங்க காட்டுறது தப்புன்னு நீ சொல்ற, அப்ப பாக்குறது தப்பு இல்லையா? பாக்குறது எப்படி தப்போ அதே போல காட்டுறதும் தப்பு. அவங்க தப்பா காட்டுறாங்கன்னா நீ ஏன் தப்பா பார்க்காத. தயவு செஞ்சு பார்க்காத. விட்டுரு. அவங்க என்ன இன்ஸ்பயர் பண்றாங்க. அவங்க என்ன தவறா தூண்டுறாங்க. என்னன்னா என்ன? ஒருத்தன் ஒழுக்கமா இருந்தா எவனாலையும் தூண்ட முடியாது. ஒழுக்கமா இருந்துட்டு போ. ஏன் ஒழுக்கமா உன்னால அவ்வளவு கட்டுப்படுத்த முடியாதா? அவ்வளவு தாண்டி வந்துட்டுதான் இல்ல. கட்டுப்பாடோட இருக்கு, கத்துக்கோ. முடியலையா? ஏதாவது ஒண்ணுத்துல ஈடுபாடோட இருக்கு. நல்ல விஷயங்கள்ல பக்தியா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல ஈடுபாட்டோட இருங்க. சுய கட்டுப்பாடு, ஒழுக்கத்தை கடைபிடிங்க. இது ஆண்களுக்கு நான் சொல்றேன், பெண்களுக்கு இல்ல. ஏன்னா மாத்த வேண்டியது ஆண்களை தான். தயவு செஞ்சு மாறிடு. மாற்றம் ஒன்றே மாறாது. அந்த மாற்றத்தை நீங்க தான் கொண்டு வரணும். தயவு செஞ்சு ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை இனிமேலாவது நம்ம உண்டாக்குவோம். பெண்களுக்கு அப்போவாது நல்ல சமுதாயத்தை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.